இயேசு கிறிஸ்துவில் எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, புனித அந்தோணியாரின் அன்பு பக்தர்களே, உங்கள் அனைவருக்கும் அந்தோணியார் பெருவிழா வாழ்த்துக்களை உரித்தாக்கிக் கொள்ளுகின்றேன். புனித அந்தோணியாரை நாம் எதற்கு நினைவு கூறுவோம்? தொலைந்ததையெல்லாம் கண்டுபிடித்து கொடுக்கக்கூடியவராக பார்க்கின்றோம். புனித அந்தோணியார் எல்லா உலகெங்கிலும் உள்ள கிறிஸ்தவ மக்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு புனிதராக, அதுவும் நாம் கேட்பதையெல்லாம் பெற்றுக் கொடுக்க வரக்கூடிய ஒரு புனிதராக இருக்கிறார் என்ற நம்பிக்கையை தங்களுக்குள் கொண்டிருக்கக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள். ஆக ஒரு கேள்வி இங்கே எழுகிறது. தொலைந்ததை கண்டுபிடித்து கொடுக்கக்கூடியவர். இன்று நாம் சிந்திக்க வேண்டிய அந்த தலைப்பே, நாம் எதை தொலைத்திருக்கிறோம்? பல நேரங்களில் சாவியை மறந்து வச்சுட்டேன் அப்படின்னு, அந்தோணியாரே இந்த சாவி இங்கே எங்களுக்கு காட்டி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கக்கூடிய வழக்கம். அது இங்கே பொருளை தொலைத்தது அல்ல, மாறாக பல நேரங்களிலே நம்முடைய வாழ்வில் பலவற்றை தொலைத்திருக்கிறோம். முதலாவதாக மன அமைதியை தொலைத்திருக்கிறோம். இன்றைக்கு பலர் தங்களுடைய நேரத்தை சமூக ஊடகத்திலே செலவு செய்கின்றார்கள். யூடியூப் ஷார்ட்ஸாக இருக்கலாம், அல்லது இன்ஸ்டாகிராமாக இருக்கலாம். நேரம் போகிறதை தெரியாமல் இரவு முழுவதும் அதிலேயே மூழ்கி இருக்கக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள். இந்த நிலையில் அவர்கள் தங்களுடைய மூளையை எதற்கும் பயன்படுத்தாதனால் மனதிலே நிம்மதியற்ற ஒரு நிலை நிலவி வருகிறது. இது ஒரு புறம். இன்னொரு புறத்திலே போட்டி பொறாமைகள், பிறரை பற்றிய தவறான கருத்துக்கள், பொறாமைப்படுவது, இந்த பொறாமையினால் மனம் நிம்மதியை இழந்திருப்பார்கள். இப்படி பல காரணங்களை நாம் அடுக்கிக் கொண்டே போகலாம். மன அமைதி இழந்திருக்கின்ற மனிதர்கள். ஆக உங்களிடம் தொலைந்து போயிருக்கிறது என்ன? மன அமைதி. இன்னொரு நிலையில் பார்க்கின்ற பொழுது எது தொலைந்து போயிருக்கிறது என்றால் அன்பு. ஏன்னா இன்னைக்கு எல்லாருமே தேடக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா அன்பு. யாராவது என்ன அன்பு செய்ய மாட்டாங்களா? நான் அன்பு செய்யறது யாராவது இருக்க மாட்டாங்களா? ஒரே வீட்டில் இருப்பாங்க, அப்பா அம்மா பிள்ளைகள் அல்லது கணவன் மனைவி என்று இருப்பார்கள். ஆனால் வீட்டில் இருந்தாலுமே தனிமையில் இருக்கக்கூடிய ஒரு உணர்வு. ஒருத்தர் பேசிக்க மாட்டாங்க, மொபைலை பார்த்துக்கிட்டே சிரிச்சுக்கிட்டு உட்கார்ந்துருப்பாங்க. அன்பு செலுத்துவதற்கும் அன்பை பெறுவதற்கும் இல்லாத ஒரு சூழல் என்று உருவாகி வருகிறதா? யாராவது என்ன அன்பு செய்ய மாட்டாங்களா என்ற ஒரு உணர்வு வருகின்றதென்றால் அங்கே என்ன தேட வேண்டிய ஒரு சூழல்? அன்பை தேட வேண்டிய ஒரு சூழல் இருக்கிறது. மூன்றாவதாக பார்க்கின்ற பொழுது ஒற்றுமை. சின்ன வயசில் சின்ன பிள்ளைங்களோட ஓடி ஆடி விளையாண்டுருப்போம். சகோதர சகோதரிகளோட பாசம் இருந்திருக்கும். தங்கச்சிக்கோ அக்காவுக்கோ ஏதாவது பிரச்சனை வந்தால் முன்னு நின்று தட்டி கேட்கக்கூடிய ஒரு தைரியம் இருந்திருக்கும். அந்த மாதிரி வாழ்ந்த நாம இன்னைக்கு வளர்ந்த பிறகு ஏன் சொத்துக்களுக்காக சண்டை போடுகிறோம்? ஏன் பணத்திற்காக சகோதர உறவில் விஷத்தை கலந்து கொண்டிருக்கிறோம் என்று யோசித்து பார்த்தீர்கள் என்றால் உங்களுக்கு புரியும். ஒற்றுமையை இழந்து அந்த ஒற்றுமையை தேடிக்கொண்டிருக்கின்றோம். ஆக இந்த மூன்றையும் ஒன்றாக பார்க்கின்ற பொழுது மன அமைதி இல்லை, ஒற்றுமை இல்லை, அன்பு இல்லை. ஏன்னா ஒன்று இல்லைன்னா மற்ற ரெண்டும் இல்லை. ஒரு உறவுக்கு ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்றால் அங்கே அன்பு இருக்க வேண்டும், அங்கே பொறாமை இருக்கக்கூடாது. மாறாக மற்றவர்கள் வாழ வேண்டும் என்ற ஒரு எண்ணம் நமக்கு இருக்க வேண்டும். நான்காவது பார்க்கின்ற பொழுது விசுவாசம் தொலைந்து போயிருக்கிறது. ஒரு காலத்திலே நாம் எப்பொழுதும் ஆலயத்திற்கு போயிருப்போம், சேர்ந்து ஜெபித்திருப்போம். இன்னைக்கு ஜெபிக்கிறதா? எதுக்கு? கடவுள் இருக்கிறாரா? அப்படிங்கிற பல கேள்விகள் எல்லாம் எழக்கூடிய ஒரு சூழலில் நாம் தள்ளப்பட்டு இருக்கிறோம் என்பது உண்மைதான். ஆக விசுவாசத்தில் நாம் எதை இழந்திருக்கிறோம் என்றால் விசுவாசத்தை மட்டுமல்ல, நமக்குள் இருந்த கிறிஸ்துவை நாம் இழந்து நிற்கின்றோம். ஆக தூய அந்தோணியார் வழியாக அந்த கிறிஸ்துவை நாம் மீட்டெடுக்க வேண்டிய ஒரு கடமையில் நாம் இருக்கின்றோம். அப்போ அந்த கிறிஸ்துவை நமக்குள் கொண்டு வருவதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? அதற்கு அந்தோணியார் தன்னுடைய வாழ்வில் அவர் என்ன செய்தார் என்றால் எந்த சூழலிலும் கிறிஸ்துவை தன்னுடைய வாழ்வின் மையமாக கொண்டிருந்தார். கிறிஸ்துவை மையமாக கொண்டிருந்தார் என்பதற்கு அடையாளம் அவர் ஒரு அறையிலே பூட்டி கொண்டு எப்பொழுதும் ஜெபித்துக் கொண்டிருக்கவில்லை. மாறாக ஜெபத்தில் கிடைத்த சக்தியை, வல்லமையை, அருளை மற்றவர்களோடு பகிர்ந்து கொண்டிருந்தார். இதைத்தான் இயேசு விவிலியத்திலே சொல்லுகின்றார். என் பெயரால் நீங்கள் மற்றவர்களுக்கு எதையெல்லாம் செய்கிறீர்களோ எனக்கே செய்கிறீர்கள். என் பெயரால் என்று சொல்லுகின்ற அந்த வார்த்தை எதை குறிப்பிடுகிறது? அதாவது மக்கள் துன்பத்தில் இருப்பார்கள், பேசுறதுக்கு யாருமே இல்லை, தனிமையில் இருக்கிறாங்க. அவர்களோடு அமர்ந்து சில நேரங்களை
பேச்சு கொடுப்பது. அந்த பேச்சு கொடுக்கறது என்னது? செவி கொடுப்பது. அவர்கள் சொல்வதை செவி கொடுப்பது. 2 பேர் 3 பேர் சேர்ந்து உட்கார்ந்து மற்றவங்களை பற்றி குறை பேசிட்டு இருக்கிறது இல்லை. துன்பத்தில் இருக்கிறவர்களுக்கு உறுதுணையாக ஆறுதலாக இருப்பது. பசியாக இருக்கிறாங்களா, அவங்களுக்கு ஏதாவது உணவு கொடுப்பது. அதே போன்று ஆடையின்றி இருக்கிறார்களா, அவர்களுக்கு ஏதாவது ஆடை கொடுப்பது. படிக்கிறதுக்கு வசதி இல்லையா, அந்த பிள்ளைகளுக்கு படிப்பதற்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுப்பது. இப்படி நலிவடைந்திருக்கின்ற ஒவ்வொருவரையும் தூக்கி விடுவது, ஏதாவது ஒரு வழியில் அவர்களை தூக்கிவிட முற்படுவது. இதைத்தான் புனித அந்தோனியார் என்ன செய்தார்னா, வசதி படைத்த மனிதர்களிடம் சொன்னார், கடவுள் உங்களுக்கு ஒரு கொடையை கொடுத்திருக்கிறார், உங்களுக்கு பணத்தையும் பொருளையும் அதிகம் கொடுத்திருக்கிறார். இது உங்களுக்கென்றே நீங்கள் வைத்துக் கொள்வதற்காக அல்ல, மாறாக பிறருடைய நலனுக்காக நீங்கள் பயன்படுத்த வேண்டும் என்று அவர் சொல்லுகின்றார். சொன்னது மட்டுமல்ல, அதுபோன்று மக்களை துன்புறுத்தி அடிமைப்படுத்தி வைத்திருந்த மக்கள் பெரியவர்களிடம் சென்று பேசினார். அவருடைய பேச்சை, அந்தோனியாருடைய பேச்சை அந்த மனிதர்கள் கேட்டார்கள். பலர் இறங்கி வந்து உதவி செய்ய முற்பட்டார்கள். ஆக எப்பொழுதெல்லாம் நாம் மற்றவர்களுக்கு நம்மால் முடிந்ததை செய்கின்றோமோ அப்பொழுது இயேசுவுக்காக நாம் இயேசு விரும்பியதை நாம் செய்து கொண்டிருக்கின்றோம் என்பது. அது மட்டுமல்ல, அந்த நிலையில் இயேசுவை நம்முடைய வாழ்வின் மையமாக கொண்டிருக்கின்றோம். ஆக என்னால் மற்றவர்களுக்கு உதவ முடிகிறது என்றால் நான் அந்த நேரத்தில் என்னுடைய சுயநலத்தை விட்டு விலகுகிறேன் என்று பொருள். ஆக சுயநலத்தோடு வாழுகின்ற பொழுது என்னால் மற்றவர்களுக்கு உதவ முடியும், சுயநலமற்ற நிலையில் இருக்கின்ற பொழுது என்னால் முடியும் என்பதுதான். ஆகவே அன்புக்குரியவர்களே, அன்பை காட்டுவதற்கு பல வழிகள் இருக்கிறது. ஆனால் பல நேரங்களில் நம்ம என்ன நினைக்கிறோம்னா, நான் விரும்புவது போல் அவள் இருக்க வேண்டும், நான் விரும்புவது போல் அவன் இருக்க வேண்டும், நான் விரும்புவது போல் பிள்ளைகள் இருக்க வேண்டும். அது நிச்சயமாக யதார்த்தத்தில் நடக்கக்கூடிய ஒன்று அல்ல. காரணம் என்ன? ஒவ்வொருவரும் தனித்துவம் வாய்ந்தவர்கள். நான் வேறு, எனக்கு கூட என்னுடைய குடும்பத்தினராக இருந்தாலும் அவருடைய சிந்தனைகள், அவருடைய எண்ணங்கள், அவருடைய செயல்கள் எல்லாம் வெவ்வேறாக இருக்கிறது. அப்படிப்பட்ட சூழலிலே நான் எப்படி நான் சொல்லுவதை அல்லது என் விருப்பத்தை மற்றவர்கள் நிறைவேற்ற வேண்டும் என்று நான் எதிர்பார்ப்பது? அது சரியல்லவா? ஆக இந்த சூழலில்தான் நாம் இன்று இந்த விழாவை சிறப்பித்துக் கொண்டிருக்கின்றோம். அடிப்படையில் நாம் அந்தோனியாரிடம் கேட்க வேண்டிய ஒரு வரம் என்னவென்றால், ஒருவர் மற்றவரை புரிந்து வாழக்கூடிய ஆற்றல் எங்களுக்கு வேண்டும் என்று கேளுங்கள். அன்பு செலுத்த நாங்கள் எதையெல்லாம் எங்களுடைய வாழ்க்கையில் தொலைத்திருக்கிறோமோ அவைகளையெல்லாம் நாங்கள் மீண்டும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று கேளுங்கள். குடும்பம் சிதைந்து போயிருக்கிறதா, உறவு விட்டு போயிருக்கிறதா, அவைகளெல்லாம் மீண்டும் ஒன்று சேர்ந்து நாங்கள் மகிழ்ச்சியோடு வாழ வேண்டும் என்று கேளுங்கள். அப்படி நீங்கள் கேட்டீர்கள் என்றால் இந்த விழா சிறப்புமிக்க விழாவாக மாறும். இல்லை என்றால் இந்த விழா நடந்தது போல் இருக்கும், ஆனால் நம்முடைய வாழ்வில் எந்த மாற்றங்களும் நிகழாது. சிந்தித்தவர்களாக ஆண்டவர் கரத்தில் நம்மை ஒப்புக் கொடுத்து இந்த விழாவை கொண்டாடுவோம். இறைவன் நம் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.